அதாவது சீமானுக்கு நான் சொல்ற ஒரே பதில், இதை அவர் பார்த்தாருன்னா ரொம்ப கேவல பண்ணும். எப்படி ஏன் உன் புள்ளைய தூக்கின்னு போயிட்டு எங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சுருக்கிற என்னாச்சு இது? 50 லட்சம் தப்பா இல்லையா? சோம்பாருக்கா 1/2 கிலோ மாட்டுக்கறி போடா, இப்படி வரப்பா அந்த அட்ரா என்னடா இது? நான் ஜோக்கு காமிச்சுன்னுக்கிறீங்களா இங்க நம்ம கையில வந்துட்டு? ஒரே மாதிரி பேசுனா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. இந்த மாதிரி திருமணம் இலவசமா நடத்தி வைக்கிறேன், ஏன் புள்ள இலவசமா கொடுப்பாங்க வாங்கிப்பீங்களான்னு கேட்குற அறிவு இதா உனக்கு? நீலாம் என்னடா தமிழ முதல்ல சரியா இல்லை நான் பேசுறது? ஏன்னா சரிதாம்மா பேசுறது. அதாவது சீமானம் வந்து கண்டுக்காதீங்க, ஏதோ பேசின்னு போவான். அவன் பேசி முதல்ல ஆட்சி அமைக்க போறது கிடையாது. 4 பேர் கூட நிற்கிறான் கை தட்டுறதுக்கு, அது சம்பளம் கொடுத்துட்றான், 200 300 கொடுத்துட்றான். இப்போ ஒரு கடைசியா வந்து எங்க ஒரு மாலை நடந்துக்குதுப்பா, கூட்டம் அவ்வளோ கூட்டம். என்னன்னு கேட்டா அவங்க கூட்டம் வந்து சொல்றாங்க எங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துறாங்க, முன்னாடியே ஜிபே வந்துச்சுப்பா. நிறைய பேர் நிறைய பொம்பளைங்க சொல்லிட்டு போறது. இவர் வராரு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அவங்கள ஆதரிக்கணும். எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் சார்பா ஒரு மக்களா ஒரு தொண்டனா அவருடைய ரசிகையா நான் மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவருடைய பர்சனல் விஷயங்கிறது வேற. பர்சனல் எல்லாருக்குமே பர்சனல் இருக்கு. என் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வெளியே அடுத்தவங்க கிட்ட கொண்டுட்டு போனோம்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லது இல்லை. அதனால யாருடைய பர்சனலை பற்றியும் பேசாமல் அவர் நாட்டுக்கு நல்லது செய்வாரா, நம்மளுக்கு நல்லது செய்வாரா, ஒரு அடிப்படை வசதி, ரோடு, தண்ணி, சாப்பாடு, இருக்க இடம், இது நம்மளுக்கு இருந்தாலே நம்ம நாடு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நான் பார்க்குற எங்கள் ஏரியாவில் பள்ளமாக 4 வருஷமாக கடந்த ரோடுங்கள்லாம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியும் 1 மாதத்துக்கு முன்னாடியும் அந்த ரோடு போட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் செய்யுங்க, திமுக ஆட்சியை நான் குறை சொல்ல வரல, செய்யுங்க. ஆனால் அது அந்த 5 வருஷமும் செய்யணும். அரசு நம்ம எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ இது மக்களை ஏமாத்துற வழியில் தான் வரும். போட்டி 4 பேருக்கு நடந்தால் தான் அது போட்டி. ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்கணும், நான் மட்டும்தான் கலந்துக்கணுங்கிறது அது சத்தியமாக போட்டி கிடையாது. உங்களுடைய நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை மக்களுக்கு காமிச்சு நீங்கள் ஓட்டை பெறுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்களா இவங்க இப்படி பண்ணுவாங்களான்னு மற்றவங்களை குறை சொல்லி ஆட்சிக்கு வரணும்னோ இல்லைன்னா வந்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. பணம் நம்மளுக்கு தேவை கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்னா விலைவாசி கட்டுப்பாடு இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல மக்கள் யோசிங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நன்றி. கூட்டத்துக்கு என்னப்பா இருக்கு? இது விஜய் வருவாரு, நல்லது செய்வாரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சொல்லக்கூடாது, புரியுதா? எங்களை நாங்க சொல்லிக்கிறோம், சிங்கம் எப்பவுமே சிங்களா தனியா வருது பாரு. சிங்கம் எப்பவுமே சிங்களா வந்து நிக்குது பாரு. அதை நான் சொல்லுங்க, சிங்கம் தான். யாரையும் கூட்டணி சேர்க்கல, யாரும் வேணாம், நான் நிக்கிறேன். எங்க கூட யார் வேணா நில்லுங்க, எங்களுக்கு பின்னாடி யார் வேணா நில்லுங்க. அதே புரிஞ்சுங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. சிங்கம் எப்படி வருது பாரு, சிங்கலாம் வந்து நிக்குது. அந்த சிங்கலாம் வந்து ஜெயிச்சு காட்டுவார் பாரு. அந்த மைக் அதை கொடுங்க. யாரை பத்தி பேச வேணாம், நாங்களா தான் பேச
பேசுறோம். அதாவது சீமானுக்கு நான் சொல்ற ஒரே பதில், இதை அவர் பார்த்தாருன்னா ரொம்ப கேவல பண்ணும். எப்படி 15 வருஷமா ஆட்சி அமைக்க முடியல, அங்க போறாரு இங்க போறாரு, விவசாயம் தான். இங்க வந்து கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் தராங்க, அன்னபூர்ணி சூப்பர் டீலக்ஸ் 6 சிலிண்டர் தராங்க தளபதி. உடனே ஒரு வயிற்றுச்சல், எவ்வளவு கொடுத்தாலும் அரிசி நாங்க தான் தரோம், நீயா கொடுக்குற? நீயே உன் புள்ளைய தூக்கின்னு போயிட்டு எங்க தமிழன் தான் வேணும், இந்த நாட்டுக்கு தமிழன் தான் இருக்கணும்ட்டு அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சுருக்கிற என்னாச்சு இது? 50 லட்சம் தப்பா இல்லையா? எதுக்கு உன் பிள்ளை அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற? தமிழ்நாட்டில் ஏன் இது தமிழ் மீடியம் படிக்க வையா? அவ்வளோ இது எதுக்கு? என்னவோ தமிழுக்காக இப்போ போராடிட்டு இருக்கிற ஒரே ஆள் அப்படின்றாரு, வேற யாருமே அதை பத்தி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் பேசினே தான் இருக்காரு தவிர ஆட்சி அமைக்கல. ஏன் மக்கள் நம்பலைன்னா பேசுறது அப்படி. ஒரு இடத்துல போயிட்டு அதாவது மாட்டு வந்து நம்ம சிவனுடைய வாகனம்ன்றாங்கம்மா, அதாவது என்னன்னா கோமாதா அப்படின்றாங்களாம். நம்ம கோமாதா நம்மலாம் சுத்தமா இருக்கணும் தமிழ்ன்றான். இன்னொரு பேட்டியில சோம்பாருக்கா 1/2 கிலோ மாட்டுக்கறி போடா, இப்படி வரப்பா அந்த அட்ரா. என்னடா இது? நான் ஜோக்கு காமிச்சுன்னுக்கிறீங்களா இங்க நம்ம கையில வந்துட்டு? ஒரே மாதிரி பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படி பேச மட்டும்தான் லாய்க்கினா வண்டியா எடுத்துன்னு போயிட்டு அங்க பிரச்சாரம் பண்ற பேர்ல நீ அசிங்கப்படுத்திக்க கூடாது. இப்போ கடைசியா பேசிக்கிறா போல, எல்லாமே ஃப்ரீயா தராங்க, இது ஃப்ரீயா தராங்க, இந்த மாதிரி திருமணம் இலவசமா நடத்தி வைக்கிறான், ஏன் புள்ள இலவசமா கொடுப்பாங்க வாங்கிப்பீங்களான்னு கேட்குற அறிவு தான் உனக்கு? நீலாம் என்னடா தமிழ முதல்ல சரியா இல்லை நான் பேசுறது? ஏன்னா சரிதாம்மா பேசுறது. அதாவது சீமானம் வந்து கண்டுக்காதீங்க, அவன் ஏதோ பேசின்னு போவான். அவன் பேசி முதல்ல ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. 4 பேர் கூட நிற்கிறான் கை தட்டுறதுக்கு, அது சம்பளம் கொடுத்துட்றான், 200 300 கொடுத்துட்றான். இப்போ ஒரு கடைசியாக வந்து எங்க ஒரு மாலை நடந்துக்குதுப்பா, கூட்டம் அவ்வளோ கூட்டம். என்னன்னு கேட்டால் அவங்க கூட்டம் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துறாங்க, முன்னாடியே ஜிபே வந்துச்சுப்பா. நிறைய பொம்பளைங்க சொல்லிட்டு போகிறது. சிங்கம் எப்பவுமே சிங்களா தனியா வருது பாரு, சிங்கம் எப்பவுமே சிங்களா வந்து நிக்குது பாரு. அதை நான் சொல்லுங்க ஃபேமிலிக்கும் கூட்டத்துக்கும் என்னப்பா இருக்கு? ஃபேமிலி வேற, மக்கள் வேற, புரியுதா? அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க கூட நல்லவங்களே கிடையாது, புரியுதா? ஒருத்தவங்கள கூட நல்லவங்களே இருக்க முடியாது. ஓட்டு போடுங்க, விஜய்க்கு வாய்ப்பாளிங்க, விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். குடும்பத்தை பத்தின்றது பர்சனல் திங்ஸ், நம்மளுக்கு தேவை பொலிட்டிக்கல் திங்ஸ். அவரு நம்மளுக்கு இத்தனை வருஷமா பொலிட்டிக்கல்ஸ் பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே பொலிட்டிக்கல்ஸ்னா என்ன, இதுல இருக்கிறதெல்லாம் என்னன்னு எல்லாமே டீடைலா சொல்றாரு. கஷ்டமா இருக்கும், கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா வரவே வராது, டிவிக்கா தான் வரும். யாரு கோட்டையா இருந்தாலும் சரி, நல்லவங்க எப்பவுமே வந்துதான் நிற்பாங்க. கோட்டைலாம் கிடையாது, இது மக்களோட தீர்ப்பு. மக்கள் சொல்லணும் இது கோட்டை, மக்கள் சொல்லணும் இது. 3 லட்சம் ஓட்டு இருக்கு, எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு? 2 லட்சத்துக்கு மேல. அவருதான் முதலமைச்சர். நாங்க கொடுத்ததுதான்ப்பா திமுகவுக்கு வந்து இது கோட்டைன்ட்டு, அந்த கோட்டையை திருப்பி போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால விஜய் மட்டும்தான் இதுல வருவாரு. யாரையும் நாங்க குத்தம் சொல்ல, ஆனா நாங்க தான் வருவோம், காட்டுறோம். இது சேலஞ்ச். இல்ல, அவங்க ஃபேமிலி வச்சு விமர்சனம் பண்றாங்க. என்னன்னா அவர் குடும்பத்தையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கேட்கறாங்க. எப்படி வந்து மக்கள் பண்ணுவாரு? நாங்களாம் பக்க அதிமுக தான். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் வரட்டும். அவர் நல்லதை செய்ய வராரு, எல்லாரும் கெட்டதை செய்யறவங்க நல்லது செய்ய வராரு. நம்ம பிள்ளைங்க நம்ம சமுதாயம் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நாங்களாம் பக்க அதிமுக கட்சி. நாங்கள் போடுற ஓட்டு இப்போ விஜய்க்கு தான் போட போகிறோம். தயவு செய்து ஜனங்கள்லாம் அவர் வருத்தப்பா, அவர் பேசுகிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எவ்வளோ பேர் கெஞ்சாச்சின்னு, எவ்வளோ போதை, எவ்வளோ எல்லாமே இருக்கு, எல்லாமே ஒரு விடுதலை கிடைக்கும். எவ்வளோ அநியாயம் நடக்குது, ஒரு சின்ன புள்ளிங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. 7 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏன் அதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? எவ்வளோ